நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியானது கடந்த 2 வாரங்களாக எங்களுடன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர், எழுத்தாளர் கணபதி சர்வானந்தா அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். 2 வாரங்களுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயமாக நான் சென்ற வாரத்தில் உங்களுடைய 2 புத்தகங்கள் தொடர்பாக கூறியிருந்தேன். இன்றைய நாளில் உங்களுடைய மற்றொரு படைப்பு உங்களை வெளிப்படுத்துங்கள், அதாவது எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லி ஒரு சிறிய கைக்கு அடக்கமான ஒரு சின்ன ஒரு அறிவார்ந்த இதையும் எவ்வாறாக வகைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது தெரியாது. ஆனால் இதனுடைய கருத்து ஆழமான கருத்து. உங்களை வெளிப்படுத்துங்கள். இவ்வாறான ஒரு படைப்பொன்றை நான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? இந்த சமூகத்திலே நான் பார்த்த ஒரு விடயம், ஒரு தயக்கம். எதை எடுத்தாலும் இளையோர் மத்தியிலே ஒரு தயக்கம். தன்னை பற்றி சொல்லவே தயங்குகின்ற ஒரு சமூகம், ஒரு ஆரோக்கியமாக சமூகமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனவே ஒரு மனிதனை உளரீதியாக வலுப்படுத்த வேண்டிய தேவை நிறையவே இருக்கிறது என்ற அடிப்படையிலே அவர்களை அறிவூட்டுவதும் வலுவூட்டுவதும் அவர்களை ஆழமாக சிந்திக்க செய்வதுமாக சில விடயங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுக்கும்போது இந்த மருந்து மாத்திரைகள் கொடுப்பதைப் போல ஒரு சுகர் கோட்டட், அதாவது இனிப்பு சேர்த்து கொடுக்கின்ற பழக்கம் எங்களிடையே உண்டு. எனவே இவற்றை ஒரு சிறிய அளவிலே கொடுத்தால், ஒரு சிறிய விடயமாக கொடுத்தால், ஒரு கதைகளுக்கு கூட கொடுத்தால் அவர்கள் அதை உள்வாங்குகின்ற பக்குவம் அதிகரிக்கும். அவர்களிலே காணப்படுகின்ற உள்வாங்குகின்ற அந்த பழக்கம் அதிகரிக்கும் என்ற தோரணையில் நான் ஒரு சிறிய புத்தகத்தை முயற்சி செய்யலாம் என்று எண்ணித்தான் இந்த உங்களை வெளிப்படுத்துங்கள் என்ற நூலை வெளியிட்டேன். அது ஒரு சிறிய புத்தகம், ஒரு 100 ரூபாய்க்கும் குறைவான ஒரு விலையிலே விற்கக்கூடிய புத்தகமாக நான் அச்சிட்டு தற்போது ஒரு பகுதி முழுமையாக விற்று தீர்ந்து விட்டது. இனி 2வது தடவை நான் அச்சிட எண்ணியுள்ளேன். தற்போது அதுவும் அச்சில் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் என்ற அந்த உங்களை வெளிப்படுத்துங்கள் என்ற நூலுக்கூடாக நான் ஒருதனை வலுப்படுத்த பல கதைகளை சொல்லியிருக்கின்றேன். அத்தனை கதைகளும் என் சார்ந்ததும், என் சமூகம் சார்ந்ததும், நான் சந்தித்த மனிதர்கள் அனுபவங்களும் அவர்கள் முயற்சிகளையும் உள்ளடக்கிய அந்த விதத்திலே தான் நான் அந்த புத்தகத்தை எழுதி முடித்தேன். அதை எழுதி முடித்து கொடுத்த போது வைத்திய நிபுணர் சிவதாஸ் அவர்கள் அதை வாசித்துவிட்டு அதை மிகவும் நல்லது என்று போற்றினார். அதற்கு பின்பாக கோகிலா மகேந்திரன் அம்மையார் அவர்கள், அதைவிட என்னை சந்தித்த நண்பர்கள் பலர் அதனை ஊக்குவித்தனர். வெளிநாடுகளிலே தன்னை வெளிப்படுத்துகின்ற எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் தான் மிக முக்கியமாக கருதப்படுகிறது என்ற விடயத்தையும் ஒரு நண்பர் எனக்கு சொன்னார். எனவே அதற்கான பல தேடல்களை நான் தேடிய போது எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் பண்ணுறது பல பழைய விடயங்களை சொல்லி நிற்கின்றது. இணையத்திலே நீங்கள் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் என்று அடித்தால் நிறைய விடயங்கள் உங்களுக்கு உலக ரீதியாக சொல்லப்படுகின்றதை நீங்கள் காணலாம். எனவே இந்த எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் என்ற இந்த புத்தகத்திலே மிகவும் முக்கியமாக தன்னை வழிப்படுத்துவது, தன்னை யார் என்று சமூகத்துக்கு விளங்கப்படுத்துவதை தான் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே நான் அதை வடிவமைத்திருக்கின்றேன். அந்த சிறிய புத்தகத்தை வாசித்து பலர் பயனடைந்திருக்கிறார்கள். பலர் நன்றாக என்னை பாராட்டினார்கள். தமக்கு அதை வாசித்த பின்பு ஒரு வலு உண்டாகி விட்டதாக தாங்கள் உணர்வதாக எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படியான புத்தக வெளியிடல்களிலும் நான் எனது கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். எமது சமூகத்திலே காணுகின்ற பல விடயங்களை இவ்வாறான சிறு சிறு நூல்களாக நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான ஆயத்தங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனது அடுத்த சிறிய நூலாக வெளிவர இருக்கிறது எண்ணங்களை எதிர்கொள்ளுங்கள் என்ற புத்தகம்.
எண்ணங்களை எதிர்நொண்ட கொள்ளுங்கள் என்ற புத்தகத்தை வாசித்த ஒருவர் அவர் வாழ்க்கையிலே ஒரு நாளும் தற்கொலைக்கு முயற்சிக்க மாட்டார் என்ற அந்த வலுவான கருத்தை அடிப்படையாக கொண்டு அந்த புத்தகத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எண்ணங்களை அதாவது எண்ணங்களை எதிர்கொள்ளுங்கள். எதையும் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை வளர்ப்பதும் அழிவு பாதையும் இட்டு செல்லுகின்ற ஒரு பக்குவத்தை நான் உணர்ந்தபடியால் அந்த எண்ணங்களை எப்படி சமாளிப்பது, அதாவது அதாவது அவர்கள் தங்களது எண்ணங்களை எப்படி மேனேஜ் பண்ண வேண்டும், ஒரு முகாமைத்துவப்படுத்த வேண்டும் என்ற அளவிலே தான் அந்த புத்தகம் இப்போது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் விரைவிலே இந்த இந்த சமூகத்திற்கு விற்பனைக்கு வரும். அதை நீங்கள் வாசித்து பயனடையலாம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். குறிப்பாக உங்களுடைய அடுத்த ஒரு படைப்பாக எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய அந்த ஒரு படைப்புமே வந்து கட்டாயம் தேவை. ஏனென்றால் நீங்கள் சொன்னதை போல வந்து தற்காலத்தில் வந்து இந்த தற்கொலைகள் குறிப்பாக இளையோரிடத்தில் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. ஒரு பிரச்சனையை வந்து எவ்வாறு முகம் கொடுப்பது என்று தெரியாமல் வந்து உடனடியாக அவர்களுடைய அடுத்த ஒரு ஆயுதம் தற்கொலை தான் இருக்கின்றது. எனவே வந்து அந்த ஒரு நூலுமே வந்து இளையோர்கள் மத்தியில் ஒரு மிகவும் பயன்பெறக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக அந்த நூலும் வந்து வெகு விரைவில் வெளியாகுவதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். குறிப்பாக இந்த எழுத்துத்துறை என்பது வந்து குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்துக்கு அது குறிப்பிட்டு தனியாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்து அல்லது போனால் படைப்புகளுக்கு எல்லா இடங்களிலுமே வந்து ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, மிகுந்த ஒரு மரியாதை இருக்கின்றது. குறிப்பாக ஈழத்து படைப்புகள் என்று சொல்வார்கள். அது எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த வருகின்ற படைப்பாக இருக்கலாம், அல்லது போனால் தொலைக்காட்சி சார்ந்து வருகின்ற படைப்பாக இருக்கலாம். நீங்கள் சொன்னதை போல வந்து இந்த குறும்படங்கள் அல்லது போனால் ஆவணப்படங்கள் என்று பார்த்தோம்னால் ஈழத்து ஆவணப்படங்களுக்குன்னே வந்து ஒரு தனியான ஒரு வாசகர்கள் இருக்கிறார்கள், பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் தற்பொழுது வரைக்கும். அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த ஈழத்தினுடைய எழுத்துக்களுக்குமே வந்து ஒரு தனி இடம் உண்டு. அந்த ஈழத்தினுடைய எழுத்துத்துறை தற்காலத்தில் எவ்வாறாக இருக்கின்றது? என்னை பொறுத்தவரை அது ஆரோக்கியமாக நகர்கின்றது. ஆனால் நான் முன்பு சொல்லப்பட்ட அந்த அந்த அச்சிடுகின்ற பிரதிகளின் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்றால் நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் ஒன்று. ஆனால் கடந்த காலங்களிலே நடத்தப்பட்ட கண்காட்சிகளிலே, நூல் கண்காட்சி, புத்தக கண்காட்சிகளிலே கணிசமான அளவு விற்பனை அதிகரித்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன். குறிப்பாக ஒரு கடந்த மாதம் இணுவிலே ஒரு சிறுவர்களுக்கான கண்காட்சி, புத்தக கண்காட்சி ஒன்றை நான் ஒழுங்குபடுத்தியிருந்தேன் எனது கிராமத்திலே. 2 நாள் அந்த கண்காட்சி நடைபெற்றது. அதிலே வேறு ஒரு புத்தகங்கள் இல்லை, இளையோருக்கான நூல்களை மட்டும் காட்சிப்படுத்தியிருந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 2 நாளும் நூல்களின் விற்பனை 80,000 ரூபாயாக இருந்ததை ஆச்சரியப்பட்டு எடுத்துக்கொண்டார் அந்த புத்தக நண்பர். உண்மையிலே அந்த புத்தக நண்பர் சொன்னார், இந்த ஊரிலே நீங்கள் காணுகின்ற இந்த நூல்கள் பற்றின விருப்பமும் வாசிப்பும் நான் வேறெங்கும் கண்டதில்லை என்ற பெருமிதத்தோடு அந்த தொகையை அவர் பெற்றுக்கொண்டார். உண்மையிலே அந்த நூல் கண்காட்சியிலே நிறைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். தனியார் கல்வி நிறுவனங்களே படிக்கின்ற சிறுவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து அந்த கண்காட்சியை காண்பித்தோம். அது மட்டுமில்லாமல் அந்த கண்காட்சிக்கு பின்பாக சிறுவர்கள் ரசிக்கின்ற நாடகங்கள், சிறுவர் நாடகங்கள், அதாவது இளையோர் நாடகங்களை நாங்கள் அவர்களுக்கு காண்பித்திருந்தோம். அந்த நாடகங்களை அவர்கள் ரசித்த விடயம், அதாவது அவர்கள் நிஜங்களிலே இந்த விடயங்களை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. இதுவரை அவர்கள் தொலைக்காட்சியிலும் அதாவது திரைகளிலும் கண்ட விடயங்களை நேரிலே காணுகின்ற போது அவர்கள் அடைகின்ற பூரிப்பும் மகிழ்ச்சியும் அலாதியானது. எனவே சிறுவர்களிடம் எல்லாவித எதிர்பார்ப்பும் இருக்கின்றது, பெரியவர்களால் அதற்கு தடையாக இருக்கிறோம் என்றது எனது எண்ணம். அந்த வகையில் நாங்கள் சமூகத்தை இந்த விடயத்திலே அறிவூட்ட வேண்டும். இந்த வாசிப்பால், இந்த அறிவால் எப்படி அவர்கள் வாழ்க்கை பண்படும் மேலோங்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் முதலில் சமூகத்துக்கு
எடுத்துரைக்க வேண்டும். அந்த வகையிலே இதனை ஒரு இயக்கமாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதாவது சமூகத்திலே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க பெரியவர்களை அறிவூட்ட வேண்டிய ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நிச்சயமாக சார். கட்டாயம் நீங்கள் கூறியிருந்த விடயங்கள் வந்து இந்த வாசிக்கின்ற வாசகர்களிடத்தே வந்து போய் சேரும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நீங்கள் சொன்னதைப் போல வந்து இளையோர், சிறுவர்கள், அதை தாண்டி வருகின்ற பாடசாலை மாணவர்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த அறிவுரைகள் அனைத்தும் போய் சேர வேண்டும். உங்களுடைய இந்த எழுத்துத்துறை சார்ந்து, ஊடகத்துறை சார்ந்து இருக்கின்ற பயணமும் வந்து இன்னும் தொடர வேண்டும். உங்களால் இயலக்கூடிய காலம் வரையிலும் வந்து உங்களுடைய படைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் சார். குறிப்பாக வந்து 3 வாரங்களாக எங்களுடன் பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.